எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்னு கேட்கக்கூடிய தாவேகா கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழா வந்து நடைபெற்றது. அதை பத்தின அதுல நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் எனக்கு வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஏற்புடையதாக இல்லை. என்ன சொல்றதுதான், எனக்கு கொஞ்சம் எப்போதுமே டிவி கேல இருக்கவங்களா இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவங்களா பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுங்க. சரியா? ஒரு ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா எதுவுமே அவங்க பேசவே மாட்டாங்க. நமக்கு கொஞ்சம் கட்டுப்பா என்னடா அது விஜய் அவர் பேசுறத கேட்கறதுக்கே நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பேசிட்டே இருக்கிறப்ப 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கேப் விட்டு டிஎன்கேல இருக்காங்க, அவங்க பண்றாங்க தூய சக்தி, நம்ம வந்து அவங்க தீய சக்தி. எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க. தமிழ்நாடுல எவ்வளவு தப்பு நடக்குது அதெல்லாம் வந்து நம்ம கேட்கலாம். விசில் சின்னம், அந்த விசில் சின்னத்துக்கு நம்ம எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும். அப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு திடீர்னு உயர்த்துறது. அது மாதிரி இப்ப நான் பேசுனது எவ்வளவு கடுப்பாகுது இல்ல. ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் கேப் விட்டு பேசினா அதெல்லாம் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு தூக்கம் வந்துடும். சரியா? அதையும் நிறைய பேர் பொறுமையா கேக்குறாங்க பாருங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, அது அவங்களுடைய விருப்பம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சரியா? நிறைய வீடியோஸ் வந்து இவங்களை பத்தி போடலாம், 1000 வீடியோஸ் போடலாம், வியூஸ் நிறைய ஆகும். ஆனா வந்து நம்ம வந்து இவங்கள மாதிரியே வந்து தாவேகால இருக்கவங்க மாதிரியே வந்து நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட் பண்ண போறோம். சரியா? அவங்கதான் வந்து எதுவும் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் செய்யறது கிடையாது. அந்த மாதிரி நம்மளும் செஞ்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இருக்கக்கூடியவங்க கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாக்கு என்ன பண்றாரு விஜய் வந்து போயிட்டு செல வச்சிருக்காங்க. வேலு நாச்சியார் அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் இவங்களுடைய உருவச்சிலைகள் வச்சு அந்த உருவச்சிலைக்கெல்லாம் வந்து மாலை அணிவித்து மலர் தூங்குறாங்க. அப்ப வந்து தூங்குறப்ப வந்து என்ன சொல்றாங்க, அதாவது புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், தமிழக வெற்றி கழகத்துக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், வணக்கம் தலைவருக்கோ தளபதிக்கோ புகழ் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இதை பார்த்த உடனே முதல்ல வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் பொங்கி இருந்து இந்த வீடியோ போடுறேன் நானு. அதுக்கப்புறம் வந்து புஷி ஆனந்த் அவர் வந்து பேசுனது வந்து அதோட கொடுமையா இருந்தது. அதுக்கு இந்த நாட்டுப்புற கலைஞர் அவர் வந்து அவருடைய முருக கடவுள் இருக்காரு இல்லையா, அவருடைய பாட்டு மருதமலை மாமணியே முருகையா, அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை வந்து இந்த மேடையில பாடி கடுப்பேற்றிட்டாரு. அப்புறம் விஜய் பேசுறது கொஞ்சம் பார்க்கலாம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், தாவேகாவின் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், வெற்றி தலைவரின் புகழ் வணக்கம். இப்ப புகழ் வணக்கம், புகழ் வணக்கம் அப்படின்னு நம்ம யார் எதுக்குங்க சொல்லுவோம்? இப்ப வந்து தாவேகாவுடைய புகழை பத்தி சொல்றதுக்காகவும் வெற்றி கழகத்தின தளபதி தலைவருடைய புகழை வந்து சொல்றதுக்காக தான் புகழ் வணக்கமா? தெரியாம தான் கேக்குறேன். அவங்க 4 பேரை வந்து கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு மாலை சொல்றப்ப அவங்களுடைய புகழ் தான் நீங்க வணக்கம் பண்ணணும். அப்படித்தானே வணக்கம் பண்ணணும். இப்ப எப்படி சொல்லணும், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம் காமராஜர் அவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம் வேலு நாச்சியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம்னு சொல்லிட்டு அவங்களுடைய என்னென்ன அவங்க செஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் வந்து சொல்லணும் இல்லையா? புகழ் வணக்கம், புகழ் வணக்கம் அம்பேத்கர் அவர்களுக்கு புகழ் வணக்கம்னு சொல்லிட்டு அப்படிதானே வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் விசித்திரமா வந்து புகழ் வணக்கம் விஜய்க்கு பண்றாங்களே, எனக்கு தெரியவே இல்லைங்க. அப்ப வந்து புகழ் வணக்கம் அவர் பண்ற அளவுக்கு அவர் என்னத்தை சாதிச்சுட்டாருன்னு எனக்கு தெரியவே இல்லை, நிஜமா எனக்கு தெரியல. சரியா? இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு இது போட்டுக்காங்க, புகழ் வணக்கம் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து போட்டுக்காங்க இல்லையா? இப்ப புகழ் வணக்கம் இப்படிதாங்க சொல்லணும். வேலு நாச்சியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வெள்ளையனை வெளியேற்றிய அடித்து துரைப்பிய வேலு நாச்சியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம் அப்படின்னு சொன்னோம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், நாம் தமிழர் கட்சியின் புகழ் வணக்கம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழகா சொல்றாங்க. வீர வணக்கம், நாங்க வந்து உங்களுக்கு வணக்கம் செலுத்துறோம் எங்க கட்சியின் சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா சொல்றாங்க. அதுதாங்க வீர வணக்கம், புகழ் வணக்கம். இவங்க என்ன புகழ் வணக்கம் சொல்லிட்டு தாவேகாக்கு புகழ் வணக்கம், தாவேகா அப்படி இன்னும் எதுவுமே சாதிக்கலங்க. எந்த சுதந்திர போராட்டத்திலையும் போய் நிக்கல. மக்களுடைய பிரச்சனைகளை இன்னும் தாவேகா வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. சரியா? அதனால இதை நான் கொஞ்சம் தாங்கிக்க முடியல. சரியா? நிறைய இவங்க பண்ற அட்டூழியங்கள்லாம் இருக்கு. அதுல இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். 2வது பாருங்க,
அதுக்கு இவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் எப்படி போனதே தெரியல. ஆமா, வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி போனதே தெரியும். உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இங்க டைம் சரியா இருந்தது, அப்புறம் எப்படி தெரியும், போனதே தான் தெரியாது. அப்புறம் வந்து உச்ச நடிகர், உழைப்பால் உயர்ந்த உச்ச நடிகர்னா எனக்கு புரியவே இல்லையே. இப்ப ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் என்ன வேலை? இப்ப கோடி ரூபாய் கொடுத்தா கூட காக்கா கூட உழைக்குங்க, சரியா? இப்ப உட்காந்துக்கிட்டு அவன் வந்து 9 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்த்து நின்றுகிட்டே வேலை பாக்குறாங்க. ரொம்ப நேரம் வந்து மிஷின் ஓட்டிட்டு இருக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, பைலட் ஓட்டுறாங்க. அதெல்லாம் தான் உழைப்பால் உயர்றது, சரியா? ஒரு 4 மாசம் 6 மாசம் போய் ஒரு படத்தை நடிச்சுட்டு கோடி கோடி ரூபாய், எல்லா ஹீரோயினுக்கு தான் சொல்றேன், கோடி கோடி ரூபாயை வந்து பேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அதுக்கு இருக்கிறதுக்கு பேர எல்லாம் வந்து எழுதி கொடுத்துக்குவாங்க ப்ராம்ப்ட், அது பேசுறதுக்கு ஒரு ஆளு, அதுக்கப்புறம் சும்மா போயிட்டு ஆக்ஷன் மட்டும் பண்ணிட்டு வர்றதுக்கு உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களா இவங்கெல்லாம்? என்ன சொல்றாரு பாருங்க. இந்த மக்கள்லாம் இந்த ஹீரோஸே எல்லாம் இவங்களை எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறதுனாலதான் இது பேசுறாங்க. அப்ப நாங்களாம் என்ன உழைக்காம அப்படியே சொகுசா போயிட்டு வர்றோமா எல்லா இடத்துக்கும்? எவ்வளவு உழைக்கிறோம்? எங்க மக்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்ப நாங்களாம் உழைக்கிற உதாரித்தனமா இருந்துட்டு இருக்கோமா? ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உரிமைகளுக்காகவும் நீ வீதியில இறங்கி அவங்க போராடினாங்களா? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. விஜய் அவரை வந்து நாளா வீதியில பார்த்ததே கிடையாதுங்க. தொண்டர்கள் எல்லாம் வீதியில ஜாலியா உட்கார்ந்து சுத்துறாதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் வீதியில இறங்கி இவங்க போராடினாங்களா? இன்னும் இருக்கு உருட்டுக்கள், இருங்க. ஒரு மாபெரும் சரித்திரம். ஒவ்வொரு நிமிடமும் கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம். தளபதியின் கொள்கைகளா? என்ன கொள்கை முதல்ல சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு கொள்கைனா என்ன? முதல்ல அதை சொல்லுங்க. எந்த பொதுக்கூட்டத்திலயாச்சும் எத்தனை கூட்டம் போட்டிருக்கீங்க? பனையூர்ல ஆபீஸ்ல கூப்பிட்டு எங்கேயாச்சும் கொள்கைன்னு வந்து உங்களுக்கு ஒண்ணு இருக்கா? சொல்லுங்க. காமனா ஊழலை ஒழிப்பேன், டிஎம்கே ஒழிப்பேன், இதுதான் உங்க கொள்கை. ஒன்ன தவிர வேற என்ன கொள்கை இருக்கு? இப்ப ஊழல்ல வெரைட்டி ஆஃப் ஊழல் இருக்கு இல்லையா? கிட்னி ஊழல் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மணல்ல ஊழல் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து கல்வியில ஊழல் பண்றாங்க, ஹெல்த்ல வந்து ஊழல் பண்றாங்கன்னு ஊழல்களே நிறைய டைப்ஸ் இருக்கு. முதல்ல அந்த டைப்ஸ் என்னென்னு தெரியுமா? வெரைட்டி ஆஃப் ஊழல்கள் செய்யறாங்க, அதெல்லாம் கேக்குறது கிடையாது. இவங்க வந்து போராடினாங்களாமா, மக்களுடைய 1000 பிரச்சனை இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணதே கிடையாது, போராடுறாங்களா? எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து நடக்குது நாட்டுல, ஒண்ணுத்துக்கு கூட வாயே திறக்கிறது இல்ல. என்று சத்தமில்லாமல் நம் தலைவர் தளபதி ஆற்றிய மக்கள் தரப்பிலே இன்று நம்மை இவ்வளவு உயரத்தில் நிறுத்தியுள்ளது. அரசியல் என்பது பலருக்கு அதிகாரம், ஆனால் அது நமக்கு சேவை. ஓ, அரசியல் என்பது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அதிகாரமா? இவங்க அதிகாரமே வேண்டாம், சேவை செய்வேன்னு சொல்லிட்டு போவாங்க போல, சரியா? சேவை செய்யணும் சொல்றவன்னா நான் நின்னா சிஎம்மா தான் நிற்பேன், நின்னா வந்து முதலமைச்சரா தான் இருப்பேன், வேற எதுவாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இவர் எம்ஜிஆர் வந்து ஃபாலோ பண்றாரு. கேட்டுக்கங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? அவர் முதலமைச்சரா நிக்கவே இல்லையே. ஃபர்ஸ்ட் டிஎம்கேல இருக்கிறப்ப அவர் அண்ணா அவர்களுடைய பொறுப்பை ஏற்று அவர் வந்து என்ன பண்ணாரு? அண்ணா கருணாநிதி அவர்களதான் வந்து முதலமைச்சரை ஆக்கிட்டு இவர் வந்து சைடா ஒரு பொருளாளரா தான் இருந்தாரு எம்ஜிஆர். அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனையில மனஸ்தாபத்துலதான் வந்து ஏடிஎம்கே வந்து அவர் ஆரம்பிச்சு முதலமைச்சர் வேட்பாளரா நின்னாரு. அவர் வந்து சேவை செய்யணும்னு தான் மக்களுக்கு நினைச்சாரு. அவர் அதிகாரத்தை எதிர்பார்க்கல. இவர் அதிகாரத்தின் மூலமாக தான் சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்ப சேவை செஞ்சுட்டு அதன் மூலமா அதிகாரத்தை வாங்கணும் நீங்க நினைக்கிறியே. நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் அவதூறுகளால வந்து நேரத்தை வீணடிக்கலையா அவரு? சரி, அப்ப வேற எதுல வந்து அவதூறுகளால வீணடிக்கல? வேற எதுல நீங்க வீணடிச்சீங்க? ஆமா ஆடியோ லான்ச்சுக்கு போறதுல வீணடிச்சீங்க, சிபிஐ விசாரணைக்கு போறதுல வீணடிச்சீங்க, தூங்கிட்டு இருக்கிறதுல வீணடிச்சீங்க, சரியா? இதுலதான் வீணடிச்சீங்க இல்லையா? அப்ப வந்து டிஎம்கே அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு எல்லாம் சொல்றீங்க, அதுக்கு பேர் என்ன? அவதூறு தானே. நாம் செய்த பணிகளை தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இவங்க செஞ்ச பணிகள் எல்லாமே வந்து தமிழக மக்களுடைய கவனத்தை ஈர்த்துள்ளன. ஆனா இந்த மக்களுக்காக இந்த மக்கள் கண்மூடித்தனமா இதையும் நம்புவாங்க பாருங்க. இதையும் நம்பி ஆமா எங்க விஜய் அவர்கள் வந்து பணிகளை மக்களுக்காக செஞ்சாங்க. சரி, மக்கள் பணி செய்யற நிலைமைக்கு இவங்க எதுவுமே போகலையே. காட்டிய வழியை ஆஹா, தலைவர் காட்டின வழியில ஒழுக்கமும் கட்டுப்பாடுமா? என்னங்க என்னால புரியும்.
வீடியோ போட்டுமா போட்டுதான் ஆகணும் சரியா. தலைவர் காட்டின வழியில் ஒழுக்கமா, தலைவர் என்னைக்காச்சும் ஒரு ஒழுக்க நெறியில உங்க எல்லாரையும் வந்து அவங்களுடைய தொண்டர்களை வழி நடத்திருக்காரா? அவங்க ஏறி அந்த பொடி பாண்டுங்கள்லாம் பொடிசுங்கெல்லாம் ஏறி மரத்துல ஏறது என்ன, அங்க இருந்து கீழே உருள்றது என்ன, இப்படி இப்படி டான்ஸ் ஆடுறது என்ன, அந்த மாதிரி என்னென்ன அட்டூழியங்கள்லாம் பண்ணுதுங்க. எல்லாம் வந்து ஒழுக்க நெறி. அந்த பெண்கள் எல்லாம் இருக்குங்க, எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் விஜய் அண்ணா அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து இவங்க எல்லாம் ஒழுக்கத்தை பத்தி இவங்க வந்து சொல்லி தராராம். இந்த தலைவர் வந்து ஒழுக்கத்தை சொல்லி தந்தாராம். இவர் பேசுறதுக்கே பொழுது விடிஞ்சிடுது, அடுத்த நாள் ஆயிடுது. இதுல எங்கிட்ட இவர் ஒழுக்கத்தை சொல்லி தர்றாரு? எப்ப பேச ஆரம்பிச்சாலும் இவருடைய புகழாரம் தான் பாட வேண்டியதா இருக்கு. அப்புறம் எங்கிட்ட இவர் ஒழுக்கத்தை சொல்லி தந்தாருன்னே தெரியலையே. ஒரு இடத்துல கூட இவர் ஒழுக்கம் சொல்லி தந்த மாதிரி நாளா இனி பார்த்தது இல்லைங்க. நீங்க யாருக்கு கதை சொல்லணும்? படையாக நாம் வளர்ந்திருப்பதுதான் இந்த 3ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நமக்கு போடா போகுதுன்னு மக்கள்லாம் ஒரு ஃபேம வச்சு கண்மூடித்தனமா இவரை நம்புறாங்க சரியா. எங்களுக்கு நல்லது செஞ்சுவாரு, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, ஒரு வழி நடத்துறது எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கிற ஒரு விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இவருக்கே பாதி தெரியாது, இவங்க கட்சியில இருக்கவங்களுக்கும் சரி இவருக்கும் தெரியாது. ஒரு பிரச்சனைனா என்னன்னு தெரியாது, எழுதி கொடுத்த சுட்ட வந்து வாசிக்க வேண்டியது. அப்படி இருக்கிறப்ப இவங்க சொல்றாங்க பாருங்க, கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. குழந்தைகளுக்கு அனைவரும் நம் தலைவர் தளபதி அவர்களின் சின்னம் சேர்ந்து விட்டது. யார் என்ன கொடுத்தாலும் சரி, 2000 கொடுத்தாலும் சரி, 3000 கொடுத்தாலும் சரி, ஏன் 5000 கொடுத்தாலும் சரி, இந்த 5 ரூபாய் மிஸ் அனைவரும். இப்ப டிஎம்கே 5000 2000 1000 கொடுத்து மக்களை கவுக்குறாங்க, ஓகே அது ஒத்துக்கலாம். இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அததான் செய்ய போறாங்க. அவங்களாச்சும் 5000 2000 3000 கொடுக்குறேன், நாங்க இவங்க கார் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து பைக் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இவங்க ஒரு உருட்டி விடுறாங்க. அப்போ அவங்க 5000 2000 கொடுக்குறேன்னு சொல்றதே எவ்வளவு பரவாயில்ல இவங்க உருட்டுக்கு. இப்ப கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவங்களுக்கு இவங்களும் 10 லட்சமா 20 லட்சமா எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரிதான் வந்து இப்ப டிஎம்கேலயும் யாராச்சும் செத்து போனா மண்டையை போட்டா கொடுக்குறாங்க. அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் யாராச்சும் செத்து போனா உடனே இவங்க காசுதான் தருவாங்க. என்ன வேற்றுமை இருக்குன்னே தெரியவே இல்லையே. அப்ப நீங்க கூட தான் 20 லட்சமோ 10 லட்சமோ செத்து போனவங்களுக்கு கொடுத்தீங்க. அப்ப இதெல்லாம் என்ன கதை? ஒண்ணுமே புரியலங்க. இந்த முக்கியமான இந்த பாயிண்ட் இப்ப பாத்தீங்களா, இப்ப நல்லா இந்த இதை கவனிச்சீங்களா? முருகனை பத்தி பாடிக்கிட்டே வர்றப்ப இந்த மக்கள் எல்லாம் அப்படியே ஏனோ தானோன்னு இப்படி உட்காந்துக்குங்க, கை தட்டாதுங்க. அதுக்கப்புறம் இப்படி கைய அப்படியெல்லாம் போடுறது இல்ல. அப்புறம் வந்து அழகிய திருமகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றப்ப விஜய பார்த்து பாடுறாங்களாம். ஏங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? முருகனும் விஜயும் ஒண்ணாங்க? அப்படி இருக்கப்ப மக்கள் எல்லாம் ஒவ்வொரு கை தட்டுறாங்க பாருங்களேன். அப்படியே கை தட்டி ஆராதனை பண்ணி ஏன்னா அவங்க தலைவரை வந்து சொல்றாங்களா. யாராச்சும் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? வேல்முருகன் உங்களுக்கு எல்லாம் கடவுளை போய் பாடுறீங்க. அது போயும் இந்த என்ன சொல்றது, இந்த தாவிகா அவங்களுடைய 3ஆம் ஆண்டு இதுலதான் வந்து நீங்க வந்து பாடணுமா முருகனை பத்தி? வேற பாட்டே இல்லையா? ஏன் வந்து என் செல்ல பேரு ஆப்பிள் என்ன நைஸா கடிச்சுக்கோ அந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கு இல்ல, ஏன் அந்த பாட்டெல்லாம் பாட வேண்டியதானே? அதுக்கப்புறம் வந்து அப்படி போடு 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 அந்த மாதிரி வந்து பாட்டெல்லாம் எவ்வளவு பாட்டு விஜய் பாட்டு இருக்கு, அதை பாடி தொலைய வேண்டியதானே? எங்க முருகன் பாட்டு தான் வந்து மருதமலை மாமணி முருகையா அந்த பாட்டு தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா? அதுல வந்து அது என்ன முருகன் இருக்க இடத்துல வந்து விஜய பாடுறது? அதுக்கு என்ன இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறது? ஏங்க இப்ப இந்துல இருக்கவங்க எல்லாம் கொதிச்சுக்கிட்டு வரலையா? மத்ததுக்கெல்லாம் மட்டும் யாராச்சும் ஐயப்பன் பாடல்களை வந்து இது பண்ணி பாடிட்டா உடனே பொங்கிக்கிட்டு வர்றீங்க. திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்தனா வந்து பொங்கிக்கிட்டு வர்றீங்கல்ல, விளக்கேத்த விளையேன்னு. அப்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்குது தானே? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? அப்ப விஜய் செஞ்சா என்ன கரெக்டா? விஜய் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போனா, அவங்க தொண்டர்கள் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போனா அவங்க செய்யறது தப்பு இல்லையா? யாரு செஞ்சாலும் அது என்ன கடவுளை வச்சு மனிதர்களை வந்து இது பண்றது உவமையா எடுத்துக்கிறது? கடவுள் விஜய் ஒன்னா இதுல ஒருத்தரே கமெண்ட்ஸ் போட்டு வச்சிருக்காரு. என்னன்னு கேளுங்க அந்த கொடுமைய. முருகா 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து,
தாவேக்கா 3 எழுத்து, வெற்றி 3 எழுத்து. இதெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் ஒரு மக்களா? அப்புறம் நிறைய பேர் வந்து ஜீசஸ் 2ஆம் ஜீசஸ். அப்பா இவங்க எல்லாம் எங்க குடிக்கிறீங்க? இந்த இவர் இருக்கா பாருங்க, இந்த வேல்முருகன், இவரெல்லாம் என்ன சொல்றது? இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா என்ன நிலைமைனே தெரியலையே. அப்ப கடவுளை மட்டம் தட்டிட்டு என்னங்க ஒரு ஹீரோவை வந்து பெருசாக்குறீங்க? ஹீரோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா யாராச்சும் கடவுள் பக்கம் போனீங்க, முருகனை கூட்டிங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இதெல்லாம் எங்க போய் இது பண்றது? அங்க இருக்கிறது எல்லாமே தற்கொலைதான். அப்ப அதை வந்து சொல்லலாம்ல, இப்படி எல்லாம் வந்து எங்களுக்கு அது கைத்தட்ட பாருங்க. சாமியை கீழே இறக்கிட்டு விஜய மேல தூக்கி வச்சுக்கிட்டு பாட்டாரு, அதுக்கு கை தட்டுறாங்க. இதுல இவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க, நாங்க சாமியை கும்பிடுவோம், நாங்க வந்து முருக பக்தர்கள், நாங்க வந்துட்டு அப்படியே வந்து இந்துத்துவா ஃபாலோ பண்றோம். இதுதான் உங்க இந்துத்துவா ஃபாலோ பண்ற லட்சணமா? இதுல இவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அமைச்சர்கள் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்து எனக்கு நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் ஊழல் பண்றாங்க, அவங்களால எனக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு வீடியோல. அதுக்கு வந்து இவர் சொல்றாரு, அப்படி சொன்ன ஸ்டாலின் சார் இருக்காரு இல்லையா, அவரை நாங்க எழுப்பி நைட்டு தூக்கத்துல அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு விசில் சார் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க விசில் விசில் அப்படின்னு இவர் சொல்லுவாராம். அவர் வந்து சொல்லுவாராம் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. எல்லாரும் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போயிட்டு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஓட்டர் ஐடி போட இல்லாம சும்மா வெறுங்கையோட போயிட்டு போவாங்களா? உங்களை மாதிரி எல்லாரும் தற்கொலைகள்னு நினைச்சுக்கிட்டீங்களா நாட்டுல? என்ன இதெல்லாம் கொடுமையா இருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து எங்க பார்த்தாலும் இவருடைய புகழாரம் தான். இப்ப ஒரு கட்சி 3ஆம் ஆண்டு துவக்க விழான்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்றோம்? நம்ம கட்சி இப்படி எல்லாம் நம்ம கொண்டு போகணும், மக்களுடைய பிரச்சனைகள்லாம் நம்ம இப்படி சால்வ் பண்ணணும், இந்தந்த பிரச்சனைகள்லாம் நாட்டில் நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, கஞ்சா போதைப் பொருள் கஞ்சாவுடைய இதாயிடுச்சு, சாராய கடைகள் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு, மணல் கொள்ளையடிக்கிறாங்க, கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. நாட்டுல எப்படியும் ஒரு 50 பிரச்சனையாச்சும் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? எல்லாரும் வந்து போராடுறாங்க, ஊதிய திட்டத்துல பிரச்சனை வருது, அந்த காசெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுனாங்க? இப்ப வந்து HPV வேக்சின் போடுறாங்க, அது என்ன பண்ணுனாங்க? இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் 1000 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சொல்றது கிடையாது. எம்ஜிஆர் அவரை கூட தான் இப்படி அவமானமா பேசுறாங்க, என்ன பேசுற மாதிரி. ஆனா எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகி காமிக்கலையா? காமராஜர் இருந்தார், காமராஜர் இப்ப அந்த வீடியோ எல்லாம் போடலைங்க. ஏன்னு கேளுங்களேன், அவர் பேசுறதுக்கு 10 செகண்ட் 15 செகண்ட் ஆகுது. அதெல்லாம் போட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப டைம் ஆயிடும், அப்புறம் அப்லோட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நானே சொல்லிடுறேன் அவர் சொல்றதெல்லாம். அப்ப வந்து நான் வந்துட்டு காமராஜர் கூட தான் சொன்னாங்க அவர் படிக்காதவர்னு, அதெல்லாம் அவர் கண்டுகிட்டாரா? அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆளையா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, ஒரு நல்ல தலைவர் என்ன பண்ணணும், அதாவது அவங்களெல்லாம் அப்படி சொன்னாங்க, அப்படி மட்டம் தட்டுனாங்க. அப்ப நான் என்னையும் அப்படிதான் அவங்க மட்டம் தட்டுறாங்க, ஆனா நானும் ஒரு நாள் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த வாணியில சொல்ல வர்றாரு. சரியா? இப்ப எம்ஜிஆர் பத்தி நீங்க சொல்லணும்னா, எம்ஜிஆர் வந்து அதை பண்ணினார், இதை செஞ்சார், மக்களுக்காக நலத்திட்டங்களை செஞ்சாரு, மக்களை வந்து சத்துணவு திட்டம் எல்லாம் கொண்டுட்டு வந்தாரு. அப்புறம் இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு அவங்கள பத்தி சொல்றதுக்கு. எவ்வளவோ விஷயங்கள் எம்ஜிஆர் செஞ்ச எந்த விஷயமே நாட்டுல இல்லையா? அதெல்லாம் சொல்லலாம்ல. அது மாதிரி நானும் அரசியல் செய்யணும், அது மாதிரி மக்களோட வந்து மக்களுக்கு எல்லா விஷயங்களும் செய்யணும் நான் நினைக்கிறேன்னு சொல்லலாம். காமராஜர் 18,000 பள்ளிக்கூடம் கட்டினாரு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு வந்து படிக்காதவர்களை படிக்க வச்சாரு, அணை கட்டினாரு. அந்த மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் காமராஜரையா பத்தி கிடையாதா? அதெல்லாம் சொல்லலாம்ல. அதெல்லாம் அதே மாதிரி ஆட்சியை வந்து நாங்களும் தமிழக வெற்றி கழகம் நாங்க ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்றது கிடையாது. அப்ப அதெல்லாம் சொன்னாதானே ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். உங்களுக்கு ஏற்கனவே இந்த மக்கள் எல்லாம் உங்களை நம்புறாங்க, உங்க கண்ணூடித்தனமா. சரியா? நீங்க சொல்லலேதான் நம்புவாங்க. கேட்டா விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் கட் உங்களுக்கு இருக்கு, அந்த புகழ் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த தற்கொலை மக்கள் எல்லாம் நம்புறாங்க. சரியா? நம்பி தொலைகட்டும். எப்படி ஒரு ஆக்டிவா ஒரு அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியலன்னா கூட பரவாயில்ல. சரியா? இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அதை பத்தி எந்த பிரச்சனையாச்சும் தெரியுமா? அந்த புக்கை எடுத்துங்க, இங்க பாருங்க, அந்த புக்கை எடுத்து, அது எனக்கு இன்னும் கடுப்பான விஷயமே விசில். இதுல வேற விசில் தொழுதண்ணி விசில். அவர் பேசுறதே இங்க பாருங்க, அவர் பேசுறதை கேட்கவே கேட்காது சுத்தர. என்னவோ வந்து மைக்குக்கும் கஷ்டம் இல்லாம, வாய்க்கும் கஷ்டம் இல்லாம, அந்த பல்லுக்கும் கஷ்டம் இல்லாம, உதடுக்கும் கஷ்டம் இல்லாம, அப்புறம் வந்து என்னது உடம்புக்கும் கஷ்டம் இல்லாம, எதுக்குமே கஷ்டம் இல்லாம தான் அவர் பேசுவாரு. அவர் பேசுறதை கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுல நடுவுல வேற இதுங்க எல்லாம் விசில் ஊதி ஒண்ணுமே பேசுறத கேட்கவே முடியும். ஒரு நார்மல் ஸ்பீச் தான். இந்த நார்மல் ஸ்பீச்சுக்கே புக்கை பார்த்து படிக்கிறது.
இந்த புக் மாதிரி ஒரு புக்லெட் மாதிரி வச்சுக்கிட்டு இவர் பேசுறது ஒண்ணும் ஆகச்சிறந்த ஒரு பேச்செல்லாம் கிடையாது, நார்மலா பேசுற பேச்சுதான். அதுக்கே ஒரு பேம்ப்ளெட் வச்சிருக்காரு புக்ஸ், அப்படி ஏதோ போனாரு தமிழ் உரை படிக்கிற மாதிரி இருக்கு. அந்த புக் அப்படி பரட்டி பரட்டி இவர் பேசுறது அப்படியே ரொம்ப அப்படியே அப்பப்பா என்ன உலகமாக பேச்சு அப்படின்னு நினைச்சா அப்படியே அறிவை வளர்க்குற பேச்ச. இத வேற பார்த்து வேற இதெல்லாம் நார்மலாவே படிக்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து நான் போன டைம் போட்ட வீடியோ எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரலாறு தெரியல ஜென்ரேஷன். எனக்காச்சும் கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சிருக்கு சரியா. நமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பிள்ளைகள்லாம் பயப்பிள்ளைகள் எல்லாம், அதுக்கு ஒரு வரலாறுமே தெரியல பாத்துக்கோங்க. முக்கியமா இந்த மாதிரி தலைவர்கள் கட்சியில இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே வரலாறு தெரியாது. தயவு செஞ்சு இவங்களுக்கெல்லாம் வரலாறு சொல்லி கொடுங்க. வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல பாட புத்தக சாலைகள் நூலகங்களை வளர்க்கணும், நூலகங்கள் அடிக்காம வச்சுக்கணும். முக்கியமா வந்து நூலகங்கள்ல புக்க வைக்கணுங்க, வரலாறு சம்பந்தமான புத்தகங்களை. உங்களுடைய வரலாறு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, போலியான வரலாறுன்னு எடுத்து ஒழிச்சு வச்சுக்க கூடாது சரியா. அப்புறம் புத்தக கண்காட்சி எல்லாம் நடத்துவீங்க இல்லையா, அதுல எல்லாம் புத்தகங்கள் நிறைய வெளியிடணும். சும்மா ஏனோ தானோன்னு 4 பேர் உங்களுக்கு தேவையான ஒரு புக்ஸை மட்டும் வெளியிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா வரலாறு என்னைக்குமே வந்து எல்லாருக்கும் தெரியாது. அப்புறம் என்ன பண்றது, கூப்பிடுங்க ஏதான் வந்து பார்த்து வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை வந்துருங்க. இப்ப விஜய் இவர்களுடைய இதை பாத்தீங்க இல்லையா, எப்படி இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது இல்ல. சரி, எனக்குலாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றாங்க, டிஎம்கேயோட மோசமானவங்க டிவிக்கேல இருக்கவங்க. அவங்க ஊழல் கட்சின்னா அங்க தற்பெருமை கட்சி பாத்துக்கங்க. என்னவோ போங்க. நன்றி மக்களே.